வெல்கம் டு சிஓஎஸ். வாழைக்காயில் சிப்ஸ் போடலாம். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக வாழைக்காய் இருந்தால் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சிப்ஸு செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாம். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோலை சீவி எடுத்துருவோம் வாழைக்காயில். இந்த வாழைக்காயை சீவிட்டு தண்ணியிலே தான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே வச்சா அது கருப்பாக மாறி போயிடும் கலரு. கையெல்லாம் வேறு பிசு பிசுன்னு ஆகும். அதனால் அந்த தண்ணியிலே தான் போட்டுருவேன் நான் சீவி. கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம வாழைக்காயை சீவ ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இந்த பிளேடு போட்டிருக்கேன். இப்போ சீவலாம். நான் டைரெக்டாக எண்ணெயிலேயே சீவி விட்றேன். உங்களுக்கு இது வரலைன்னாக்கா நீங்கள் தட்டில் சீவி விட்டு அப்புறமா கூட எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த மலமளப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயையும் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் நம்ம. இப்போ அதில் காரம் உப்புக்கு மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கலந்து அதில் கலந்து விடுறோம். வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் போடுறேன். போட்டு நல்லா அப்படி குலுக்கி விட்டிங்கன்னாக்கா நல்லா டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இப்போ நம்ம உடச்சி பார்த்துட்டு சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி வீட்டிலையே நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.